அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஆம்பிகை அருள்பாலிக்கும் ஆடி வெள்ளி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆம்பிகை சக்தி என நாம் சொல்லுகிறோம். எந்த காரியத்தை செய்யும் பொழுது சக்தி இருந்தால் செய், இல்லையேல் சிவனே என்று இரு என்று பெரியோர்கள் சொல்வதை வழக்கத்தில் வைத்திருக்கிறார்கள். கோடி மாதங்கள் கிடைத்தாலும் ஆடி மாதம் போல் ஒரு மாதம் வழிபாட்டிற்கு கிடைக்காது என்பது பெரியோரின் வாக்கு. ஆடி மாத வெள்ளிக்கிழமையில்தான் ஆலயங்கள் விளக்கு பூஜை நடத்துவார்கள். ஜோதிக்கே ஜோதி வழிபாடு செய்யும் மாதம்தான் ஆடி மாதம். வெள்ளிக்கிழமை என்று அம்பிகை வழிபாடு செய்வதனால் வெற்றிகள் வந்து குவியும், வேதனைகள் அகலும் என்பது முன்னோருடைய வாக்காகவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஆடி மாதம் வரும் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புதமான பலன்கள் கைமேல் கிடைக்கும் என்பது மிக முக்கியத்துவம். ஆடி மாதத்தில்தான் பரம்பொருள் சிவபெருமானை விட சக்தி தேவிக்கே அதிக சக்தி இருக்கிறது என கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் அற்புத பலன்கள் கிடைக்கும். மேலும் பெண் தெய்வ வழிபாட்டிற்கும் முன்னோர்களுடைய வழிபாட்டிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது. ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வந்தால் முன்னேற்ற பாதையில் இருக்கும் தடைகள் அகலும். எனவே மனித தெய்வங்களையும் மகத்தான பலன்களை தரும் தெய்வங்களையும் வழிபட உகந்த மாதமாகவே ஆடி மாதம் அமைகிறது. அப்படி இருக்கையில் ஆடி வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பு மிக்கது. ஆடி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் வீட்டை சுத்தபத்தமாக செய்து கோலமிட்டு மாவிளை தோரணம் கட்டி லட்சுமி தேவி வரவேற்க வேண்டும். வீட்டு வாசலில் லட்சுமி தேவிக்குரிய தாமரை கோலம் இட வேண்டும். இதய கமலம், ஐஸ்வர்ய கோலம் ஆகியவற்றை ஒன்றை வரைய வேண்டும். அதன் கீழ் திருமகளே வருக என்று கோலமாவினால் எழுதி வைக்கலாம். அதிகாலையில் வீதி கதவை திறக்கும் பொழுது அஷ்டலட்சுமிகளின் பெயர்களையும் உச்சரித்து வருக வருக என சொல்ல வேண்டும். இல்லத்து பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து பஞ்சமுக விளக்கேற்றி நடுநாயமாக விநாயக பெருமான் படம் வைத்து லட்சுமி கவசம் பாடி வழிபடுவது கூடுதல் சிறப்பாகும். அம்பிகையை சக்தி என நாம் அழைக்கிறோம். எந்த காரியத்தை செய்யும் பொழுது சக்தி இருந்தால் கண்டிப்பாக செய், இல்லையேல் சிவனே என்று என பெரியோர்கள் கூறுவது வழக்கம். ஒரு மனிதன் செயல்பட காரணமாக இருப்பது அவன் உடலில் உள்ள சக்தியும் அவனுக்கு அருள் கொடுக்கும் சக்தியான அம்பிகையும் தான். அந்த சக்தியை சார்ந்த வடிவில் காமாட்சி என்றும் மீனாட்சி என்றும் விஷாலாட்சி என்றும் உண்ணாமலை என்றும் அகிலாண்டேஸ்வரி என்றும் பாதிபராசக்தி என்றும் புவனேஸ்வரி என்றும் திரிபுர சுந்தரி, காந்திமதி, பெரியநாயகி என்றும் தையல் நாயகி என்றும் எண்ணற்ற பெயர்களை சுற்றி வழிபாடு செய்கிறார்கள். மாரியம்மன் என்றும் செய்கிறார்கள். ஓம்கார நாயகின் தாயாக விளங்கும் ஆங்கார சக்திக்கு மாரியம்மன், காளியம்மன், பொன்னழகி, கனகதுர்கை, கதிராமங்கலம் வனதுர்கை, பராசக்தி, திரிசூலி என்றெல்லாம் பெயர் சுற்றி இருக்கிறார்கள். அடுத்ததாக பால் கேட்டு அழுத பிள்ளைக்கு சீர்காழி படித்துறையில் பால் கொடுத்தவள் தான் அம்பிகை. நாக்கில் ஓம் என்று எழுதி காலமேகத்தை பாட்டரசன் ஆக்கியவள். வேல் கேட்ட முருகப்பெருமானுக்கு சக்தி வேல் குடித்து சூரனை சம்ஹாரம் செய்ய வைத்தவள் சக்தி தேவி. இப்படி பல சிறப்புகளை கொண்ட அம்பிகை முறையாக விரதமிருந்து வழிபட்டு வர ஏற்ற நாள்தான் ஆடி வெள்ளிக்கிழமை ஆகும். குடும்ப பிரச்சனைகள் தீர்த்து வைக்கவும், திருமண யோகம் கைகூடவும், அனைத்து நன்மைகளும் அடுக்கடுக்காக வந்து சேரவும் ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்பிகை வழிபட வேண்டும். இன்பங்களை வரவேற்று கொள்ள கண்டிப்பாக ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் தாராளமாக வழிபடலாம். வெள்ளிக்கிழமை என்றாலேயே பரம்பொருள் சக்தி தேவிக்கு மிக சிறப்பான நாளாகும். இன்றைய மாதங்களில் முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில் மாரியம்மன் கோவில்களில் கூழ் வார்த்தல், வேப்பிள்ளை படைத்தல், இந்த மாதிரியான நைவேத்தியங்கள் படைப்பார்கள். இப்படி இருக்கையில் ஆடி வெள்ளிக்கிழமையானது அதாவது சூட்டை கிளப்பும் மாதம் என்பதனால் இந்த மாதத்தில் அம்மனுக்கு சூடாக இதமாக இருக்க
கூழ் படைக்கப்படுகிறது. அதனை மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும். இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவில் மிக மிக விசேஷமாக இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை நாளில் அம்பிகை முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து விதமான பலனும் கிடைத்து கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது பெரும் நம்பிக்கையாகவே இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.